அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க அனைவரையும் சுருதி டாக்கோன்னு வரவேற்கல ரொம்ப பெருமையடைகிறேன். நம்ம கூட அசோக்ஜி இருக்காரு. அசோக்ஜி வணக்கம் அசோக்ஜி. வணக்கம் பிரபாகர்ஜி, மீண்டும் ஒரு ஏஐ கலந்துரையாடல சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஓகேஜி. அசோக்ஜி, போன வீடியோல பார்த்த மாதிரி நம்ம நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம், டீப் லேர்னிங் பார்த்தோம், நியூரல் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்த்தோம். அது லேயர்ஸ், ஏதாவது இன்புட் லேயர்ஸ், ஹிடன் லேயர்ஸ், அவுட்புட் லேயர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுல வந்து வெயிட்டை பத்தி பார்த்தோம் நம்ம. அதான் முக்கியமா வெயிட் பயாஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆமா. பண்ண ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆர்இஎல்யூ சிக்மாரி டேன் ஹெச்ல இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த வீக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நம்ம பார்க்க போனாக்க நம்ம வீடியோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு முக்கியமாக நம்ம எடுத்துட்டு கான்செப்ட் என்னன்னாக்க ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, இந்த கோடு வச்சுருக்கோம் நம்ம. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை ஹவர் படிக்கிறாரு, ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை ஹவர் படிக்கிறாரு, 1 ஹவர் படிச்சிருக்காரு, 2 ஹவர் படிச்சிருக்காரு, 3 ஹவர். நம்ம எக்ஸாம்பிள் தான் வச்சுருக்கோம், சிம்பிள் டேட்டா இது. அதனால தான் வந்து இங்கே நம்ம டென்த்தில் வந்து இந்த லேயர்ஸ், இந்த இந்தியன் லேயர்ஸுக்கு இது ஆகுது. இதை நம்ம டிஃபைன் பண்ணி 8 டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ரொம்ப சிம்பிளான வழி. சிம்பிள் கான்செப்ட்க்கு மேக்ஸ் 8 போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தம் ரூல். ஓகேங்களா? இது எந்த ஃபார்முலாலாம் கிடையாது, இது ஒரு தம் ரூல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அவர் ஸ்டடிக்கு வந்து 1 2 3 4 5 ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காரு. அவர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எப்படி படிக்காருனாக்க 1 ஹவர் படிச்சப்ப ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு, 2 ஹவர் படிச்சப்ப 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு, 3 ஹவர் படிச்சப்ப 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு, 4 ஹவர் படிச்சப்ப 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு, 5 ஹவர் படிச்சப்ப 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு. அப்படி படிக்கும்போது இங்க பாருங்க அவுட்புட் என்ன இருந்துச்சுனாக்க 1 ஹவர் படிச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப அவர் ஃபெயில் ஆயிருக்காரு, 0 வந்து ஃபெயில். ஓகேங்களா? இப்ப 2 ஹவர் படிச்சு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப ஃபெயில் ஆயிருக்காரு. ஓகேங்களா? ஆனா 3 ஹவர் படிச்சு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப பாஸ் பண்ணியிருக்காரு, 4 ஹவர் படிச்சு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப பாஸ் பண்ணியிருக்காரு, 5 ஹவர் படிச்சு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்ப பாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் வந்து இது 2 இன்புட்டு, இது அவுட்புட். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வந்து பேசிக் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ரைட்டுங்களா? கரெக்ட். ஓகே. வீக் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஒரு பாயிண்ட் போன வீக் நம்ம பேசுவோம், நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிச்சு என்னன்னாக்கா டீப் லேர்னிங் மல்டிபிள், அதாவது சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆனது தான் வந்து ஒரு டீப் லேர்னிங். மிக்ஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? ஒரு லேர்னிங் மட்டும் இல்ல, ஒரு டைப் மட்டும் இருக்காது. ஆமா, கம்பைன்டா இருக்கும். கம்பைன்டா இருக்கும். ஆமா, ஆனா அது டிபெண்ட்ஸ். இப்ப ஸ்ட்ரக்சர்லயே வந்துட்டு சூப்பர்வைஸ்லயே வந்துட்டு 2 3 மாடல் வச்சுட்டு அதையே கூட யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது மிக்ஸ்டா இருந்தா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தா அது மிக்ஸ்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த காம்ப்ளெக்சிட்டி வரும்போது தான் டீப் லேர்னிங்கா மாறும் அது. ஓகேங்களா? பட் நம்மளோட எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம் நம்ம புரிதலுக்காக. ஓகேங்களா? ரைட். ஓகே ஜி. இப்போ வந்து டேட்டா, அதுக்கு முன்னாடி நான் இந்த டென்சர் ஃப்ளோ கெராஸை பத்தி சொல்லிடுவோம் ஜி. இந்த கோட்ல வந்து நம்ம எல்லாத்தையும் நம்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ்க்குலாம் வந்து நம்பை யூஸ் பண்ணுவோம். பாண்டாஸ் ஒரு ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு பாண்டாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேமுக்கு. ஓகேங்களா? இப்போ டென்சர் முக்கியமானது. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஜி, டென்சர் ஃப்ளோ ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க், பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இப்ப இந்த டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க் நமக்கு வந்து உதவுனாக்க ஏஐ ரிலேட்டட் மாடல்ஸ், ஏஐல வந்து ட்ரெயின் பண்றதுக்கான மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பைத்தான் கோடு கூட நம்ம ஈஸியாக அக்குமுலேட் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதை டென்சர் ஃப்ளோ அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால வந்து ஏஐ பத்தி பைத்தான் நம்ம அதிகம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மெத்தட்டும் நிறையா இருக்கும் டென்சர் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா ஏஐ பத்தி நம்ம ஒர்க் பண்றோம் பைத்தான் அப்படின்னாக்கே டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க் நம்ம கால். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கெராஸுக்கு வந்து ஒரு ஏபிஐ, டென்சர் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க் இருக்க ஒரு ஏபிஐ. அந்த ஏபிஐ கால் பண்ண நமக்கு என்ன கிடைக்குனாக்க நம்ம வந்து மாடல்ஸ், எந்த மாடல் செய்யணும், என்ன லேயர் செய்யணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணி. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க மாடல் வந்து சீக்வென்ஷியல் மாடல். இங்க யூஸ் பண்ணிருக்க லேயர் வந்து டென்ஸ் லேயர்.
ஓகேங்களா? இது வந்து சீக்வென்ஷியல் மாடல் சிம்பிளான மாடலு. நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? சரிங்க ஜி. ஓகே. இப்போ வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் வச்சிருக்கோம். இந்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து அந்த டேட்டாவ ஏன்னா இன்புட் இது 2 இன்புட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி ப்ராப்ளம் சால்வ்டு பாஸ் எக்ஸாம். இது 2 இன்புட் ஒரு அவுட்புட். அந்த டேட்டால வச்சு டேட்டாவ லோட் பண்றோம் நம்ம. ஒரு டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து இந்த ஹவர்ஸ் டிகிரி ப்ராப்ளம் சால்வ் மட்டும் தனி அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாஸ் எக்ஸாம்ங்கிற அந்த அவுட்புட்டை வந்து இன்னொரு ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு பைத்தான் கோட் நமக்கு. ஓகேங்களா? ஒரு டிஜிட்டா தெரிஞ்சு நார்மலான பைத்தான் கோட். இப்போதான் நம்ம வரோம் மாடலுக்கு வரோம். சீக்வென்ஷியல் மாடலை கால் பண்றோம். என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம்? சீக்வென்ஷியல் மாடல் ஆக்சுவலா இதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சீக்வென்ஷியல் மாடலை வச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த சீக்வென்ஷியல் மாடலுக்கான கேரக்டரைசேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்த 2 லைனு அதான் பண்ண போகுது. என்ன பண்ணும்போது மாடல் டாட் ஆட் இது நார்மல் மெத்தடு. அதை வந்து டென்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க இதை பாருங்க 8 இடன் லேயர்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து இந்த 8க்கு வந்து நம்பர் ஆஃப் இடன் லேயர்ஸ். ஓகேங்களா? நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்னால 8 இடன் லேயர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இன்புட் டைமென்ஷன் வந்து இங்க பாருங்க நம்ம கொடுத்து இன்புட் கேட்டிருக்கு அவர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் 2 இருக்கு. ஸோ இன்புட் டைமென்ஷன் 2. ஓகேங்களா? அடுத்ததான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டு இதுக்கு இந்த ஆக்டிவேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு இடன் லேயர்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்றதுக்கும் இந்த அவுட்புட் ஜென்ரல் அந்த அவுட்புட் நியூரான் டு நியூரான் கம்யூனிகேட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிறதா வந்துட்டு இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். கரெக்டா சஞ்சி? கரெக்ட் ஜி. அதை வந்து அதில் வந்து நம்ம பார்த்தோம் ஆர்இஎல்யூ பார்த்தோம், சிக்மாய்டு பார்த்தோம், டேன் ஹெச்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. இங்கே நம்ம யூஸ் பண்ணி ஆர்இஎல்யூ தான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நியூரலுக்கும் இன்னொரு நியூரல் நெட்வொர்க்குக்கும் கனெக்ட் பண்றது ஆமா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு மாடல் அடுத்து என்ன பண்ணலாம் டிச் போட்டு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான். ரைட்டுங்களா? இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ஒன்னே ஒன்று வரப்போகுது. அதுக்கு ஆக்டிவேஷன் அதுக்கு என்ன ஆக்டிவேஷன் சிக்மா எடுத்து அந்த ஆக்டிவேஷன் கால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து அவுட்புட்டுக்கு. இது வந்து 2 தான். இப்போ வந்து இது வந்து இன்புட்டுக்கு என்ன கேரக்டரு, இது வந்து அவுட்புட்டுக்கு என்ன கேரக்டர். ஓகேங்களா? அவுட்புட்டுக்கு வந்து லேயர்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு இதுக்குன்னா லேயர்ஸ்ல இருக்கிறது டேட்டா நம்ம அவுட்புட் கொண்டு வந்துருப்போம். ஓகேங்களா? அதனால நம்ம அது எதுவுமே நம்ம. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அவுட்புட்டுக்கு, இது வந்து இன்புட். ஓகே ஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து கோடு அதாவது செட்டப் நம்ம வந்து ஒரு மாடலோட கேரக்டர் டிஃபைன் பண்ணிட்டோம். இத்தனை இடன் லேயர்ஸு இத்தனை இன்புட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நம்ம அவுட்புட் வந்து ஒன்று இருக்கு, இதுக்கு என்ன ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மல் கோடிங் பண்ணலாம், அதை கம்பைல் பண்ணுறோம், அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? கம்பைல் அப்போ வந்து அதில் வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், எப்படி நீங்கள் வந்து லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, லாஸஸ் கண்டுபிடிக்கிறது, இதை வந்து இது ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா, இது எந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. ஓகேங்க? லைஃப் சைக்கிளில் இந்த மாடலோட லைஃப் சைக்கிளில் அந்த ஒன்று தான் பைனரி கிராஸ் என்ட்ரோபி. ஓகே ஜி. பைனரி கிராஸ் என்ட்ரோபி. ஓகேங்களா? இந்த இப்போ வந்து இது ஒரு சிம்பிளா வந்து நம்ம இதுதான் இது இந்த லாஸ்ட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இந்த கிராஸ் என்ட்ரோபி தான் நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இன்னொன்று அடுத்த வந்துட்டு இந்த ஆப்டிமைசர் என்னன்னாக்கா நம்ம வந்து மாடல்ஸ் வந்து சாதாரணமாக கொஞ்சம் டேட்டா மேலே ரன் பண்ண மாட்டோம், ஹியூஜ் டேட்டா செட் மேலே ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளோ டேட்டா செட் மேலே ரன் பண்ணும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடை ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் எண்டில் ஆப்டிமைஸ் பண்ணிக்க கோட் இல்லை, பட் பேக் எண்டில் வந்து அந்த டேட்டா செட் மேலே ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஓகேங்களா யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஆடா. ஓகேங்களா? இதுலேயும் வந்து 2 3 டைப் இருக்கு, பட் ஆடம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி நம்ம டேட்டா பொறுத்த வரைக்கும் சின்ன டேட்டா, இது ரொம்ப நம்ம ஆர்டிஃபிஷியல் டிஃபைன் பண்ண தேவையில்லை, நமக்கு பெரிய தேவைப்படாது நமக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ்னா நம்ம வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும், ஒரு 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 மெட்ரிக் ஒரு நம்பர் சொல்லணும் இல்லையா, அப்போதானே கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அக்யூரசி அப்படின்னு ஒரு மெட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணும். ஸோ இது வந்து ரன் பண்ணும்போது இந்த அக்யூரசியாக தான் காட்டும்.
எப்படி காட்டணும் இந்த அக்யூரசி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். மெட்ரிக்ஸ் நேம், மெட்ரிக்ஸ் ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த மாடல் கம்பேரிசன். அடுத்தது வந்து இது ஆக்சுவலாஜி இந்த இடத்துல தான் மாடல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து மாடல் லைஃப் சைக்கிள். மாடல் டிஃபைன் பண்றோம், மாடல்ல வந்து லாஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம், இந்த ஆர்டிஃபிஷியல் சொல்றோம், மெட்ரிக்ஸ் சொல்றோம், அப்புறமேட்டு அதை வந்து ட்ரெயின் பண்றோம். ஓகேங்களா? ட்ரெயின் பண்றது மாடல் ஃபிட் தான் மெத்தேடு. ஓகேங்களா? இன்புட் நம்ம வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டோம். ஒய்ங்கிற அந்த அவுட்புட்டையும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரக்சர் என்னது சூப்பர்வைசர் லேர்னிங் மாதிரி மாடல். ஓகேங்களா? அதை வந்து எப்போ ட்ரைனிங் கிட்ட மேல எத்தனை வாட்டி ஓல்ட் ப்ராசஸ் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். எபிசோடுன்னு கூட சொல்லுவாங்க இதை. ஒரு ஒரு ட்ரைனிங் டேட்டா மேல எத்தனை வாட்டி நம்ம ரன் பண்றது. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம வந்து 100 டைம்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? பேட்ச் சைஸ் ஒரு இன்புட்டை வந்து மற்றொரு பேட்சா பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நிறைய டேட்டா செட் நமக்கு வந்து டேட்டா செட் சும்மா 5 தான் கொடுத்துருக்கோம். நம்ம 1 2 3 4 5 தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? சின்ன டேட்டா செட்டு, அதனால நம்ம 1 கொடுத்துருவோம். இப்போ ஹியூஜ் டேட்டா செட் பேட்ச் பை பேட்சா ரன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1000 டேட்டா செட்னா 100 பேட்சா வளர்த்துக்குவாங்க. 100 ரோஸ் ரைட்டுங்களா? டேட்டா மேல. ஸோ நம்ம வச்சுருக்கனால பேட்சஸ் ஒன்னே கொடுத்துட்டோம். வெல்போஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் லாக் பர்பஸ் ரன் பண்ணும்போது கன்சோல்ல சும்மா டிஸ்பிளே பண்ணுவோம். அது என்ன எவ்வளவு அக்யூரசி வந்திருக்கு அப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணி வெல்போஸ் ஒன்று 0 கொடுத்தா அது வராது. ஓகேங்களா? ஓகே இது வந்து ஸ்டில் இயர். இது வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ற டேட்டா மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எத்தனை வாட்டி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்புறமேட்டு இதுதான் முக்கியமானது. டெஸ்ட் டேட்டா கொடுத்துருப்போம். இது என்னன்னாக்க இங்க பாருங்க, ஒன் ஹவர் படிச்சிருக்காங்க, 1 ஹவர் பாஸ் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிட்டாரு. இதெல்லாம் தான் ட்ரைனிங் டேட்டா. ஓகேங்களா? இப்ப இது மேல வந்துட்டு நான் வந்து 3 ஹவர் படிச்சு இது ஏற்கனவே இருக்கு. 3 ஹவர்னாக்க நம்ம வந்து இங்க வந்து 3 ஹவர் படிச்சிருக்காரு, 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காரு. இவர் பாஸ் பண்ணா இல்லையா கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதான் வந்து ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் கொடுக்குற இன்புட். ப்ரிடிக்ஷன் கிடையாது, ப்ரிடிக்ஷன் கொடுக்குற இன்புட். ஓகே ஜி. 4 ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு. 3 ஹவர்ஸ் 4 இன்புட் 4 ஹவர்ஸ் வந்துச்சுங்களா? இதுதான் வந்து இன்புட். நம்ம வந்து இது வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கிறோம். ஓகே. இன்புட் பாராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். இன்புட் வேல்யூஸ் போட்டு அந்த மெத்தட் கால் பண்ண மாடல் டாட் ப்ரிடிக்ட். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் வந்து இந்த ட்ரைனிங் பண்ண நாலேஜை வச்சுக்கிட்டு, இந்த ஃபிட்மெண்ட்டு இந்த நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து டெஸ்ட் டேட்டா வந்து உள்ள பாஸ் பண்ணிட்டோம், மாடல் ப்ரிடிக்ட். திஸ் இஸ் த ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? ப்ரிடிக்ஷனு அந்த ப்ரிடிக்ஷனான வேல்யூ வந்து 0.5 மேலே இருக்கா இருந்துச்சுனாக்கா வேல்யூ வந்து இன்டிஜரா மாற்றிக்கிடுது. அதை வந்து லேபிள்ஸ் ஒரு இதுக்காக இன்டிஜரா மாற்றுறதுக்காக அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம். 0,0 பிரிண்ட் பண்ணோன்னு வைங்க, அதில் அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதுஜி இப்போ வந்து இந்த கோட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போங்களா நம்ம? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி அந்த வெர்போஸ்ல வந்து என்ன சொன்னீங்க, அது இன்னொரு தடவை சொல்றீங்களா ஜி? பேட்ச் சைஸ் புரியுது. இப்போ நம்ம ஸ்மால் செட்டா இருக்கிறதுனால அது ஒண்ணே ஒண்ணு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். வெர்போஸ்ல ஒண்ணு இல்ல ஜி. இப்போ வந்து இந்த ஓல்ட் டேட்டா செட் இருக்கு. ஓல்ட் டேட்டா செட் மேல நம்ம கோடை வந்து எத்தனை வாட்டி ரன் பண்ணணும், நம்மளோட ஓல்டு ப்ராசஸே எத்தனை வாட்டி பண்ணணும், திருப்பி பண்ணுவாங்க. ஏன் திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னாக்க இதுல இந்த கொஸ்டின் வந்து ஏன் திருப்பி பண்ணுவாங்க? அது வெர்போஸ் தான எத்தனை தடவை பண்ணணும்ன்றது. வெர்போஸ் கேட்டுங்க. வெர்போஸ் வந்து லாஜிக். நம்ம இங்க ரன் பண்ணும்போது நம்ம கன்சோல்ல பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரிண்டிங்காக வெர்போஸ் எந்த டெக்னிக்கலா இன்வெர்ட் பண்ணாது, சும்மா அது பிரிண்டிங் வருது இல்லையா? இந்த பிரிண்டிங் லாஜிக். ஓகேங்களா? சரி சரி சரி. ஓகே 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 ஜி. ஓகே ஜி. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் வந்து ஏற்கனவே வந்து டென்சர்ஃப்ளோ வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? டென்சர்ஃப்ளோ வந்து ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம கிளிக் இன்ஸ்டால் பண்ணி டென்சர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டென்சர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணுறோம். இது தேவையான இந்த நம்பை பாண்டாஸ்
இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம ரன் பண்ணுறது எப்பயுமே வந்து பைத்தான் விர்ச்சுவல் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் விர்ச்சுவல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கீழே கமெண்ட்ல சொல்லட்டும். நம்ம அந்த என்ன விர்ச்சுவல் நோட் கிரியேட் பண்ணுறது நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. இப்போ வந்து பிப் இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோ இன்ஸ்டால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமையா. அதனால சீக்கிரம் ஓடாது ஆக்சுவலாக. டென்சர்ஃப்ளோ வந்து நிறையா ஏபிஎஸ் எல்லாம் அது இன்ஸ்டால் பண்ணிருக்கும் அது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இன்ஸ்டால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இட் வில் டேக் டைம் எனிவே இன்ஸ்டால் பண்ணும்போது. ஓகே ஓகே ஓகே. ரன் பண்ணாங்க நம்ம. நம்மளுடைய இந்த பைத்தான் கோடுக்கு பேரு ஸ்டூடெண்ட் நியூரல் நெட்வொர்க் அண்டர்ஸ்கோர் டெமோ. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நியூரல் நெட்வொர்க் அண்டர்ஸ்கோர் டெமோ. அதான் இங்க ரன் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து இன்புட்லாம் வந்து உள்ளாடியே கொடுத்துட்டோம். இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னால வெளியிலேருந்து எந்த இன்புட்டும் நம்ம கொடுக்கல நம்ம. ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் கொஸ்டினா வரும் இந்த இந்த டெஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? அதை வந்து உள்ள பாஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேஸ்ல வந்து உள்ளாடி இங்க பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்றேன். நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முயற்சி பண்றது வந்து 3 இயர்ஸ் படிச்சிருக்காரு, 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? இன்புட்டு வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க வந்து 1 அதாவது ப்ராடக்ட் ரிசல்ட் வந்து 1 பாஸ் 0 ஃபெயில். இப்போ வந்து 3 இயர்ஸ் படிச்சிருக்காரு, 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஸோ 1 பாஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படிதான் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இந்த மேல இந்த அக்யூரசி பத்தி பேசுவோம் நம்ம. நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல சுஜி, அதோடைய அவுட்புட் தான் இது ஆஹ் இந்த அக்யூரசி. அக்யூரசி வந்து எங்க பார்த்தோம் நம்ம இங்க மெட்ரிக்ஸ்ல வச்சு அக்யூரசி வந்து நம்ம சொல்லிருக்கோம் நம்ம. ரைட்டுங்களா? அக்யூரசி. ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு லாஸ்ட் 67 இருக்கு, பட் அக்யூரசி 47 தான் இருக்கு. ட்ரைன் பண்ணும்போது ஒரு 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 ரன்னுக்கு, அதாவது நம்ம எப்போக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ரன்னுக்கும் நமக்கு எப்படி எவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டுது, லாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு லாஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருது. அது ட்ரெயின் எப்படி ட்ரெயின் ஆகுதுங்கிறதா இது இருக்குது. ஓகேங்களா? இதை பாருங்க, நம்ம வந்து எப்போக்ஸ் வந்து 100 கொடுத்தோம். ஸோ 1 2 3 4 5 இது வந்து 100 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு இந்த கோடு. ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது ஓல்டு டேட்டா சுற்றி அதை எடுத்துக்கும், ஃபுல் டேட்டா சுற்றி அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. ஸோ இதுதான் வந்துட்டு இது ஏன் இவ்வளவு வேலை பேசிட்டாக்கா, ஒரு மாடல் தான் லைஃப் சைக்கிள் இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும், மாடல் டிஃபைன் பண்ணுவாங்க, அந்த மாடலுக்கு வந்துட்டு லாஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க, அடுத்து ஃபிட் பண்ணுவோம். ஏன்னா இது நம்ம பேசிக்கா படிக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோடை திருப்பி பார்க்கும்போது நமக்கு, அதனால இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கரெக்டா சச்சி? ஓகே. கரெக்ட் ஜி, கரெக்ட். ஓகேங்களா? கரெக்ட். காம்ப்ளெக்ஸ் மாடல், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் போகும்போது இதுவே மல்டிபிள் லேயர்ஸ், இப்போ 8 ஹிடன் லேயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி இன்னும் நிறைய லேயர்ஸ் கொடுத்துட்டு, அதே போல டேட்டா செட்டும் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹியூஜா இருக்கும்போது அந்த பேட்ச் சைஸும் நம்ம வந்து அதிகம் பண்ணிடுவோம். ஆமா, ரைட் ஜி. இப்போ டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ தனியா ஒரு வீடியோ பார்க்கணும்னாக்க இந்த ஒரு மாடல் லைஃப் சைக்கிள் இங்கே வருது. மாடலு அப்புறமேட்டு அதை கம்பேர் பண்ணி அதோடைய லாஸ்ட் ஃபங்க்ஷனு, ஆப்டிமைசேஷன் ட்ரிக்ஸு, அந்த மாடல் ஃபிட் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு டெஸ்ட் ப்ரிடிக்ஷன் அப்படியே ஒரு லைஃப் சைக்கிளே வந்து நம்ம இந்த போடுவோம். ஏன்னா ஏன் இது திருப்பி சொல்கிறோம்னாக்கா, நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிற மாடல்ஸ் ஒன்றுலையும் இந்த லைஃப் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டீப் லேர்னிங் உடைய ஒரு மாடலுடைய ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நம்ம அடுத்து வந்துட்டு ஜெமினில என்ன அப்படிங்கிற ஒரு அடுத்து பார்த்துட்டு நம்ம அதுக்கு வந்து நம்ம ஒரு மாடல்ஸ் எடுத்துட்டு ஒரு மாடலோட யூசேஜ் என்ன, அந்த மாடல் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கோம். ஓகே ஜி, இதான் சுஜி நம்மளோட ஐடியா. ஓகேங்களா? ஓகே ஓகே சுஜி, நம்ம இதோட இந்த வீடியோ நிறுத்துவோம். நம்ம வீடியோ அடுத்த சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜி, நன்றி ஜி. நன்றி நன்றி.